நாங்கள் சென்னையில் இருந்தால் என்னோட ஆரிஜின், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. பட் நான் இங்கேருந்து போய் ஒரு ஊருக்கு போய் அந்த கொடைக்கானலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஊர் எனக்கு என்னவா இருந்ததுன்னு தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த படம். நம்மளோட இண்டி பன் ஃபிலிமில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டோம். அதுக்கான ஷோஸ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ்னால அனதர் ஒரு ஓடிடி இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. குவாலிட்டி இந்த டப்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியல, அந்த ரியாக்ஷன்ஸ் வரல, பேஸ் அந்த ஊரோட எசன்ஸ்னு ஒன்று இருக்கும், லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்லாங், அது வரல. அப்போ நாங்கள் அந்த ஊரில் இருக்கவங்களே கூப்பிட்டு வந்து இங்கே கொஞ்ச நாள் அவங்க வந்தாங்க. அப்போ தான் அங்கே இருக்கவங்க ஃபஸ்ட் டைம் இங்கே பீச்சை பார்த்த இந்த ஃபீல். நாங்கள் பீச் கூப்பிட்டு போயிருந்தோம். அப்புறம் டி நகர் போகணும்னு தான் கேட்டேன். சென்னை வந்தோடனே எல்லாரும் கேட்டது டி நகர் போனோம். தாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். கெவி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் ஒளிப்பதிவாளராக அறிமுகமாகி இருக்கும் ஜெகன் ஜெயசூர்யா அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக அவளா காத்துட்டு இருக்கோம். கெவி படத்தோட சினிமோட்டோகிராஃபர் நீங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு படத்துக்கு. ஸோ ஹவு ஹாப்பி வர் யூ? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். நாங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் டீம். நாங்கள் இந்த படத்துக்காக ஒரு 6 years ஸ்கிரிப்ட் ஒர்க்காக அந்த ஊரில் இருந்து அவங்க கூட இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்டாக மாற்றி ஒரு ரியல் எலிமெண்ட்ஸை வந்து அந்த படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் தான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் ப்ராசஸ்லாம் நெக்ஸ்ட் அந்த படத்தை எடுத்து முடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது. அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டீம் தான். எல்லாருமே சேர்ந்து, நீங்கள் வந்து டிஓபி மட்டும் இல்லை, ப்ரொடியூசரும் கூட இந்த படத்துக்கு. ஸோ எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. ஸோ உங்கள் டீமை பற்றி வந்துட்டு சொல்லுங்கள், எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க? எங்கள் டீம் வந்து அவுட்கம் ஆஃப் த ஃபிலிமில் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. இப்போ எங்கள் டீமில் சொல்ல போனால் நான் டைரக்டர் தமிழ், அதுக்கப்புறம் சந்தோஷ், அப்புறம் ஆதவன், அப்புறம் சிற்பி அண்ணான்னு ஒருத்தர், நாங்கள் தான் ஆக்சுவலாக ஒரு பேஸ் டீம். ஒரு எல்லாருமே வந்து ஒரு ஜேர்னியில் கனெக்ட் ஆனது தான். பட் எண்ட் ஆஃப் த டே எங்களோட எல்லாரோட கனெக்டும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துக்காக இருக்கும்ல, அது இந்த படம் தான் அப்படின்றது நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். பிகாஸ் ஏன்னா இது இவ்வளோ பேர் சேர்ந்த அப்புறம் தான் இந்த படம் வந்து ஒரு முழுமையாக முடிக்க முடிஞ்சுது. அதில் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும். ஸோ அதனால் இது ஒரு டீம் எஃபர்ட் தான். அது ஒரு ஒரு இந்த படத்துக்கு வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு பிஹைண்ட் த கேமரா மட்டுமே ஒரு 300 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. 300 people 320 people வேலை செஞ்சுருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அது கணக்கு தான். அது இல்லாமல் ஒரு 300 பேர் இருக்காங்க. 600 பேர்கிட்ட நாங்கள் லிஸ்ட் போட்டோம். ஒர்க் பண்ணவங்களோட சேலரி சென்ட் பண்ணுவோம்ல, அப்போ 600 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. 300 பேர் ரொம்ப பார்ட்டாக ட்ராவல் பண்ணி வந்தாங்க. ஒரு 3 to 4 years வந்து ட்ராவல் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் டைமில். அதனால தான் இந்த படம் முடிக்க முடிஞ்சது. ஓகே. பட் சார், சினிமாவில் வர முக்காவாசி பேர் வந்துட்டு சினிமாவுக்கு வந்தோம், நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கணும், நல்ல ஒரு பணம் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உங்களோட முதல் படத்துலேயே வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் தேடாமல் நம்மளாவே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷன் எப்படி எடுத்தீங்க? ப்ரொடியூசர் தேடி போய் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நாங்கள் வந்து 2 years வெயிட் பண்ணோம். 2 years வந்து ஷீலா ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ட்ரஸ் கமிட் ஆனாங்க. 2 பேர் தான் இருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் அதுக்கான ப்ராஸ்தட்டிக் படம் பார்த்துருப்பீங்க, ஹைப்பர் ரியலிஸ்டிக் ப்ராஸ்தட்டிக்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஃபாரின்லேருந்து ஓவர்சீஸ் ஷிப்பிங் பண்ணி வர வச்சு அதுக்கு வந்து நாங்கள் ஒரு 2 month R&D பண்ணி அந்த பெயிண்ட் கலர் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டீம் இப்போ இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீம் இல்லை. பட் என்னோட ஃப்ரெண்ட் ஆர்ட் டைரக்டர், அவர் வந்து அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டார். அவங்களோட எஃபர்ட் போட்டு மோல்டிங் எடுத்து ஒரு குழந்தைய பொம்மை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு வேரியஸ் மோல்டிங் அந்த சிந்தட்டிக் இது பண்ணோம், ப்ராஸ்தட்டிக் அந்த ஒரு இது இருக்குது. அதை வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வர வச்சோம். ஃபஸ்ட்டு வாட்டி R&D பண்ணோம், ஒர்க் ஆகலை. செகண்ட் வாட்டி பண்ணோம், ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் எல்லாமே ட்ரை பண்ணி அந்த ஊருக்கு போகலான்னு பார்த்தா அப்போ அந்த ஊரில் வந்து ரொம்ப ஹெவி வெதர் சேஞ்ச் ஆச்சு. அந்த டைமில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் அந்த ஊருக்கு போயிருந்தப்போ 2018 சம்திங் அங்கே ஒரு லோக்கல் எலெக்ஷன் வந்து பாய்காட் பண்ணாங்க. என்டையர் வெள்ளகவி பீப்புள், அந்த பஞ்சாயத்தில் இருக்கவங்க வந்து எலெக்ஷன் பாய்காட் பண்ணாங்க. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சு. ஸோ இவ்வளோ ஒரு எலிமெண்ட் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும். அப்போது ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ஹீரோ இல்லாமல் அந்த படம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ நாங்கள் 2 years வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் விட்ரா பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கட் பண்ணால் சரி வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இண்டி ஃபிலிம் சின்னதாக ஒர்க் பண்ணோம். ஒரு ஷோஸ்க்காக சின்னதெல்லாம் பண்ணோம். இந்த பண்ணும்போது திருப்பி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ அப்போது வேற ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டார், சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே பண்ண முடியுமான்னு. அப்போ ஆல்ரெடி பண்ண ப்ராஸ்தட்டிக்லாம் அதுக்குள்ளே வந்து ஃபங்கஸ் ஆகிடுச்சு. அது எங்களால் பண்ண திருப்பி அது ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதே ப்ராஸ்தட்டிக் திருப்பி பண்ணும்போது அப்போ அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ஹீரோ ப்ராஜெக்ட் கமிட் ஆகிட்டாரு. அப்போ அகைன் நாங்கள் திருப்பி ஒரு திருப்பி என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலான்னு சொல்லி ஒர்க் பண்ணோம்.
பட் அந்த ப்ராஸ்தட்டிக் ப்ராப்பராக வரல. அகைன் வந்து படத்தோட ஆக்ட்ரஸ் ஷீலா அவங்க திருப்பி அவங்களோட எஃபர்ட் போட்டாங்க, திருப்பி அவங்களோட மோல்டிங் எடுத்தோம், திருப்பி செகண்ட் டைம் கலர் ஸ்கின் டோன், திருப்பி அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு. அது வேரியஸ் இஷ்யூனால அந்த ப்ராஜெக்ட் ஒரு 20 days ஷூட்டிங் போய் பண்ண முடியல. அப்புறம் அகைன் அதுக்கப்புறம் இது என்னடா பண்ணலான்னு சொல்லி திருப்பி நம்ம யார்கிட்டையும் இப்போ வேணாம் நம்மளே பண்ணலாம்னு சொல்லி அதுக்கான ரூட்டுக்கு ஒர்க் பண்ணி அப்படி ஆரம்பிச்சது தான் கெவியோட திருப்பி அகைன் ரீஸ்டார்ட். இது ஒரு இத்தனை வாட்டி ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் திருப்பி அதை ஒர்க் பண்ண வச்சு தான் ஷூட்டிங்கை நாங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் படம் பட்ஜெட்டிங்காக நமக்கு வந்துட்டு கஷ்டம், ஏன்னா நம்மளா செப்பரேட்டாக வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணுறதால இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்ட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்கல்ல, லைக் ஓடிடியில் வந்துட்டு படம் பார்த்தோன்னா அது வந்து அந்த ஊரில் வெள்ளைக்கவி ஊரில் வந்துட்டு நம்ம ஸ்கூல் கட்டி தரதா அப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எப்படி சாத்தியமாக்கப்படுது? அகைன் நம்மக்கிட்ட இல்லை, அது நம்மக்கிட்ட இட்ஸ் அகைன் வந்து ஒரு எலெக்ஷனில் போய் ஒரு ஓட்டு போடுறதுக்கு சம்பவம் தான். இது மாதிரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் போட்டோம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரெவன்யூ ஷேர், அதில் ப்ராப்பர் ரிப்போர்ட் வரல. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஆஸ்கார் கேம்பெயினில் இருந்தோம். ஆஸ்கார் கேம்பெயின் படம் அப்போ நாங்கள் அதுக்கான புஷ் பண்ணோம். நம்மளோட இண்டி பன் ஃபிலிமில் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டோம். அதுக்கான ஷோஸ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ்னால அனதர் ஒரு ஓடிடி நம்மளுக்கு ஒரு மினிமம் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது ஒரு பெரிய தேங்க்ஃபுல் அவங்களுக்கும் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் 2 months அப்புறம் ப்ரைமில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட எக்கனாமி பணம் ரிட்டர்ன் வந்தது, இதெல்லாம் அப்பார்ட். நம்ம ஒரு படம் எடுத்தோம், நம்மளுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்தாச்சு. அப்போ நம்ம இந்த ஊருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ எல்லாரும் வந்து சினிமாவுக்கு வந்து சென்னைக்கு தான் வந்து எல்லாரும் அவங்கள க்ரோ பண்ணுவாங்க வேறு ஊர்லேருந்து. நாங்கள் சென்னையில் இருந்தால் என்னோடய ஆரிஜின், நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. பட் நான் இங்கேருந்து போய் ஒரு ஊருக்கு போய் அந்த கொடைக்கானலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ஊர் எனக்கு என்னவா இருந்ததுன்னு தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த படம். நாங்கள் டீமாக போய் நாங்கள் பைக்கில் தான் போவோம். இங்கேருந்து பைக்கில் போய் அங்கேருந்து நடந்து போவோம், அங்கேயே தான் இருப்போம், அவங்க இருக்க வீட்டில் தான் சாப்பிடுவோம். ஸோ இப்போது அதுதான் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு படமாக எடுக்கணும்னு தோணுச்சு. இந்த ஊருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். அந்த ஊரில் நாங்கள் போய் ஒரு பையன்கிட்ட நான் கேட்டேன், தம்பி என்னடா அவனோட ஆசை, உன்னோட ஆம்பிஷன் என்னடா பேசுவோம்ல. அப்போ பேசும்போது அந்த தம்பி என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு வந்து எங்கள் அப்பா மாரி நான் குதிரை எடுத்துன்னு போனோம், அங்கே வந்து அந்த குதிரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் ரேஷன் பொருள்லாம் கொண்டு வருவாங்க. நாங்கள் போகும்போது ரேஷன் கடை வருதுன்னா ஊரே போய் ரேஷன் வாங்கிட்டு அங்கே ஒரு 6-7 குதிரை இருக்குன்னா அந்த 6-7 குதிரை ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு 2-3 ட்ரிப் அங்கே வந்து வெள்ளைக்கவியில் பஞ்சாயத்து ரூம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த பக்கத்தில் ரேஷன் கடை வரும், ஒரு சின்ன யானை மாதிரி ஒரு வண்டியில் வரும். அதில் வந்து நம்ம போர்ட்டர் புக் பண்ணுறோம், அந்த மாதிரி ரேஷன் கடை வரும். அதுவே ஒரு புது விஷயம் தான் நம்மளுக்குலாம். எனக்குலாம் என் வீட்டு பின்னாடி நான் போய் ஒரு கடையில் ஏதாவது பொருள் வேணால் வாங்கிட்டு வரலாம். பட் அங்கே வந்து அந்த ரேஷன் கடையில் போயிட்டு ஒரு கியூ நிற்கும். அந்த ரேஷன் கடை எல்லோரும் வாங்கிட்டு அவங்க எல்லாருமே அங்கே அது ரூம்குள்ளே ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. யார்கிட்ட குதிரை இருக்கோ அந்த குதிரையில் அவங்க எல்லாம் கேஷ் ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குதிரையால் வந்து ஒரு 80 கிலோ 80 to 100 கிலோ வரைக்கும் அந்த குதிரையால் தூக்கிட்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது 2 ஃபேமிலி ஷேர் பண்ணிப்பாங்க. 200-300 அந்த மாதிரி அவங்களுக்கு ஃப்ரீயாக தான் அந்த அரிசி வருது. ஃப்ரீயாக கிடைக்கிற அந்த அரிசியை கூட, இல்லை ₹1 கிடைக்கிற அந்த அரிசியை கூட, இல்லை ஏதோ ஒரு ₹10 50 ஏதோ எனி திங், அதை வந்து அவங்க ஊருக்கு அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க ₹200 300 ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் அந்த ஊரோட சினாரியோ. அங்கே வந்து கிரைன்ஸ் கிடைக்கும், 2வது வந்து காஃபி பீன் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் டெய்லி கன்சியூம் பண்ண முடியுமா? ஸோ அங்கே ஒரு கைண்ட் ஆஃப் அகைன் பாட்டர் சிஸ்டம் வருது. அங்கே இருக்கிற அவகாடோஸும் காஃபி பீனையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான ரைஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஒரு பாட்டர் சிஸ்டம் மாதிரி ஆனால் ஒரு ஃபேஸும் அந்த ஊரில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எத்தனையோ ஊர் இருக்குது, எத்தனையோ. அதுக்கப்புறம் இதை பற்றி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். அது வந்து ஒரு இம்பாக்டை நம்மளுக்கு கிரியேட் பண்ணது தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம கொண்டு வரணும். அப்புறம் நாங்கள் வந்து அதை பெருசாக பண்ண முடியல. நம்ம படத்தில் வந்து அந்த ரேஷன் கடை ஃபுட்டேஜ் இருக்கும், அது வந்து ஒரிஜினல் ரேஷன் கடை ஃபுட்டேஜ். ரேஷன் கடை ஒரிஜினலாக வந்து அதில் அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதை நாங்கள் ஷூட் பண்ணோம். நாங்கள் போய் கேமரா அடிச்சு அவர்கிட்ட கேட்டு, இல்லைனா நான் இந்த மாதிரி ஷூட் பண்ண போகிறேன்னு சொன்னோம். அப்போ ஷூட் பண்ணோம். நாங்கள் அங்கே வந்து கேமராலாம் குதிரையில் கட்டி ஊருக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் சில எக்யூப்மெண்ட்ஸை வந்து குதிரையில் எடுத்துகிட்டு போவோம். கேமரா பாடி அண்ட் மெயின் லென்ஸ் மட்டும் நாங்கள் ஹேண்ட் கேரி பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ அவங்களுக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்குது, அதை பற்றி பேசுவோம். இப்போ அப்படி இருக்கும்போது அதை நாங்கள் ஷூட் பண்ணி நாங்கள் அந்த சாங் கொடுத்தோம். அப்போ வைரமுத்து சார் கிட்ட அந்த ஃபுட்டேஜ் அந்த இதெல்லாம் சொல்லி பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது ரேஷன் கடை அதை பற்றி சும்மா அவர் ஒரு லைன் எழுதியிருந்தார். ஈசன் சொன்னாலும் இங்கே ரேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அது வந்து தேவா சாரும் அவரும் இந்த ரெக்கார்டிங் செஷனில் வந்து ஒரு வீடியோ எடுத்து அவரோட ட்விட்டரில் அவர் போட்டார் அந்த லிரிக்ஸை. அது போட்ட வெரி சூன் இம்பேக்டில் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் எனது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ் வந்து இமிடியேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரேஷன் கடை வந்து அந்த ஊருக்கு போய் சேரணும். கோயின்சிடென்ட், பட் ஆனால் அந்த படம் பார்த்து அந்த கிரெடிட்லாம் யாரும் தரல.
பட் அந்த ஒரு ரீச் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் இது வரைக்கும் இதை நிறைய இடத்துல சொல்லவே இல்லை. ரீசெண்டாக தான் அதை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசும்போது சொல்லுவோம். ஸோ இது ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ணது வந்து ரொம்ப இம்பாக்ட். ஒரு இண்டிபெண்டன்ட் டீம் நாங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறோம். அதில் வந்து ஒரு லிரிக்ஸோட ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்க சப்போர்ட் கிடச்சிதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமாக ஒரு 7 இடத்துல இந்த மாதிரி ஒரு இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன இன்னும் கொஞ்சம் ஃபீஸிபிள், இதே ஹடில் தான், பட் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி இன்னொரு 14 பிளேசஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். அங்கே இருக்கிற ஒரு ரோடோட எஃபிஷியன்ட் வந்து அங்கே இருக்க ஒரு எப்படி சொல்கிறது, மெடிக்கல் எமர்ஜென்சி மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற ஒருத்தரோட எஜுகேஷன் கூட டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, அந்த எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆனால் தான் நம்ம இங்கே வந்து எல்லாமே வந்து ஈக்குவாலிட்டியாக ஒருத்தனுக்கு தெரியும். அது வரைக்கும் அங்கே இருக்கிறவங்க ஒரு சில விஷயம் புரியாது. அதை எஜுகேஷனால் மட்டும்தான் கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த ஊருக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் படம் எல்லாம் ரிலீஸ் ஆகி அங்க இருக்க மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்க அந்த தியேட்டர் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களை காமிச்சிங்க தானே? அந்த ஊர்ல கூப்பிட்டு போய் காமிக்கல. நாங்கள் என்ன பண்ணோம்னா, அங்கே ஒரு ப்ரொஜெக்டர் கொண்டு போய் அங்கே போட்டு கொஞ்சம் காமிச்சோம். அதுக்கப்புறம் டப்பிங் அப்போ அவங்க வந்தப்போ கொஞ்சம் பேர் அந்த ஊருக்காரங்க, நாங்கள் இங்கே ரெண்டு வாட்டி 3 வாட்டி டப்பிங் எடுத்தோம் படத்துக்கு. அப்போ எங்களால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. குவாலிட்டி இந்த டப்ஸ் வந்து மேட்ச் பண்ண முடியல, அந்த ரியாக்ஷன்ஸ் வரல. பேஸாக அந்த ஊரோட எசன்ஸ்னு ஒன்று இருக்கும், லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும்ல, ஸ்லாங், அது வரல. அப்போ நாங்கள் அந்த ஊரில் இருக்கவங்களே கூப்பிட்டு வந்து இங்கே கொஞ்ச நாள் அவங்க வந்தாங்க. அப்போ தான் அங்கே இருக்கவங்க ஃபஸ்ட் டைம் இங்கே பீச்சை பார்த்த இந்த ஃபீல். நாங்கள் பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். அப்புறம் டி நகர் போகணுன்னு தான் கேட்டேன். சென்னை வந்தோடனே எல்லாரும் கேட்டது டி நகர் போனோம். அவங்கள பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம், டி நகர் கூப்பிட்டு போனோம். ஸோ அப்போ அவங்க பீச்சை பார்த்து பயந்தாங்க. முதல்ல நம்மளால ஒரு கிளிஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அதே எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு அலை வந்து அவங்களை தொடும்போது அவங்க அவ்வளோ பயந்தாங்க. அங்கே ஒரு பாட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு 85 வயசு இருக்கும். ஸோ அவங்க வந்து அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பிஹைண்ட் த ஃபிலிம்லாம் தாண்டி ஒரு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த டைட்டில் ரொம்ப கியூட்டா இருக்கே, கெவின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட்டா, அது என்ன குருவி அந்த மாதிரி ஏதாவது பறவைங்களோட பேரா? கெவின்ற ஊர் பேர் வெள்ளக்கவி. வெள்ளக்கவி. கெவினா வந்து ஒரு ஓல்டு வேர்ட், ரொம்ப தமிழோட ரொம்ப ஒரு பழமையான ஒரு வார்த்தை. அது அவங்க தான் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அப்படின்னா வந்து ஒரு ஸ்லோப், ஒரு பள்ளத்தாக்கோட பேர் வந்து கெவி. மேபி கேவ் கூட கெவி தான் இருக்கு. ஓகே, சோ ஸ்லோப் வந்து தமிழ்ல வந்து கெவின்னு ஒரு அர்த்தம். நீங்க கேரளால தான் வந்து அப்படி ஒரு ஊரே இருக்கு, கெவின்னு ஒரு ஊரு, கவி அப்படின்னு ஒரு ஊரு கேரளால இருக்கு. அவங்களோட ப்ரொனன்சியேஷன்ல கவின்னு இருக்கு. பத்தனம்திட்டா கிட்ட ஒரு மலைப்பகுதியோட ஒரு ஃபாரஸ்டோட பேரு இருக்கு. அது வந்து ஒரு பள்ளத்துல இருக்கிறதுனால அதுவும் கெவின்னு இருக்கு. அதுக்கப்புறம் கோவால வந்து ஒரு மலையில பெல்லகவின்னு ஒரு ஊர் இருக்கு, பெல்லாகவின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸோ ஆந்திராவில் இந்த மாதிரி ஒரு சேம் சிம்லான்ஸில் கர்நாடகா ஊர் பார்டர் நினைக்கிறேன், அங்கே ஒரு ஊர் கூட இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஷீலா எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தாங்க? ஷீலா தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு வந்து யார் டிசைட் பண்ணது? டைரக்டர் தான் ஆப்வியஸ்லி. இந்த படம் பண்ணலான்னு ஒரு டாக் வரும்போதே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவங்க தான். ஷீலா அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ண போல எங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. நாங்கள் அப்போ போய் நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட கதை சொன்னோம். அவங்களாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோவிட் இன்பிட்வீன் டைமில் வந்து அப்போ கொஞ்சம் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கப்போ வீடியோவில் சொல்லுங்கள். அப்போ வந்து அங்கே பாத்ரூம் கூட அவங்க சொன்னாங்க சீட் பண்ணி வேற எங்கன்னா எடுக்க முடியுமாலாம் கேட்டாங்க. பட் அதுக்கு பாசிபிள் இருந்தது. பட் ஆனால் நாங்கள் வந்து சொன்னோம், ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு படம் எடுக்கும் போது ஒரு எஃபர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபில்ம் மேக்கிங்கில் நம்ம நம்புகிறோம். பிஹைண்ட் த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஆன் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, எஃபர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் வரும், எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த சீன் வரும். ஓகே. ஸோ ஹடில்ஸ், அது அவுட்புட்டு, இதெல்லாம் தாண்டி நம்மளோட ஹானஸ்ட் எஃபர்ட் வந்து என்ன, ஐயோ பாத்ரூம் கூட இல்லையா, நாங்கள் வரமாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது நாங்கள் அந்த ஊரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே தங்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு 2 பாத்ரூம் 3 பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அவங்கள ப்ரொடக்ஷன் வந்து நம்மளே பண்ணியாச்சு. பண்ண அப்புறம் தான் நாங்கள் மூவின் பண்ணோம். பேசிக் ஏன்னா அங்கே ஓப்பன் டெஃபிகேஷன் தான் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்தவங்க எங்களுக்குமே வந்து ஒருத்தவங்களை கூட்டம் போனால் அவங்களோட செக்யூரிட்டி நம்மளோட பொறுப்பு, நம்மளை நம்பி தான் வராங்க. ஸோ அந்த மாதிரியான ஷீலாக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஹடில், அவ்வளோ கோவம் வருவாங்க, அவ்வளோ ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட் தான். ஸோ அதனால் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே அப்படி சரி. ஏன்னா அது ஒரு அந்த டோலிக்குள்ளே இருக்கணும், மூச்சு அடைக்கும். நம்மளால் வந்து ஒரு ஹேண்ட்பேக்கில் நம்மளை கூப்பிட்டு போகிற மாதிரி தான் ஈக்குவல். ஒரு 6 அடிக்கு ஒரு பேக்கில் நம்மளை போட்டு, இந்த ஃபாரின் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, ஜிப்பு ரொம்ப உள்ள படுக்க வச்சு கூட்டு, அந்த மாதிரி தான் அது. ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும். டோலி
அந்த கொம்பு இருக்கும், அந்த கொம்புலேருந்து கேமரா வரை நாங்கள் உள்ளே ரிக் பண்ணியிருப்போம். அந்த ரிக் நடுவில் தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே அவங்க வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கணும். அந்த அவ்வளோ வெயிட்டு, அவங்க ஒரு 60-65 இருப்பாங்கன்னா அந்த டோலி கொம்பு 85 கிலோ இருக்கும். ஒரு கொம்பு உடஞ்சிடுச்சு, இன்னொரு கொம்பு 90 கிலோவில் தான் எங்களுக்கு கிடச்சிது. இன்னொன்று 110. அந்த மாதிரி அந்த வெயிட் அதுக்குள்ளே ரிக் நாங்கள் யூஸ் பண்ணது வெனிஸ் வந்து அந்த பிரெயினை பாடியின் பிரெயின் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி லென்ஸ் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுவோம். அது ஒரு வெயிட் இருக்கும். அது ஒரு அந்த ரிக்கோட கம்பி ஒரு வெயிட் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கேரி பண்ணி அந்த ஷார்ட்டை நாங்கள் இப்போது கோடியோ பண்ணி அதை முடிக்கிற வரைக்கும் அது ஒரு எங்களுக்கெல்லாம் படப்படன்னு இருக்கும். ஸோ என்ன நடக்கும், அந்த திடீர்னு ஒரு ஸ்லோப் வேணும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக நம்ம போய் ஒரு எலிவேட்டரை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு ஒரு ரியல் பீப்புள் தான், அவங்க அந்த தோளில் தூக்கணும், அந்த டோலியை ஷிஃப்ட் ஆகணும், அந்த மூவ்மெண்ட் கிடைக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே அவங்க கோஆப்ரேட் பண்ணி அந்த மோஷன் கிடைக்கணுன்றதுக்காகவே அவங்க. நீங்க சொல்லும் போதே வந்துட்டு இதுல எவ்வளவு ஹேர்டல்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு புரியுது. பட் ஆனா வந்துட்டு ஒரு எஃபர்ட் நம்ம போடும்போது என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் சரியா தான் செய்வோம். பட் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்துரும். அந்த மாதிரி இந்த படத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு? ப்ரிப்பேர்டாக தான் போனோம். அதெல்லாம் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் கிரைட்டீரியாவை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்ல, அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வந்த அத்தனை பேருமே வந்து ஒரு பேஷனோட சினிமாவில் ஏதோ பண்ணோட ஜஸ்ட் ஒரு பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பெண்டிங் இருக்குது இன்னுமே. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னமும் வந்து சரி ஓகே நம்ம இப்படி ஒரு படம் எடுத்துட்டோம்ல ஓகே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மட்டும் ஒர்க் பண்ணவங்க தான் டீமில் வந்து மெஜாரிட்டியாக அதிகம். ஓகே. ஏன்னா ஒரு இன்சிடென்ட்டு 22 டிசம்பரில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு பர்டிகுலர் வெதர் வேணும். ஸோ அந்த வெதரை ட்ரை பண்ணுறோம் போயிட்டு. அப்போ வந்து ஹெவி விண்ட், அப்போ அங்கே மிஸ்ட்டும் கிடைக்காது. ஏன்னா வந்து அது எப்படி சொல்கிறது, கொடைக்கானலோட பீக்லேருந்து பாதி ஹைட் கம்மி, அங்கே வந்து மிஸ்ட்டு வந்து அபோவ் லெவலில் தான் இருக்கும். ஸோ மரங்கள் உள்ளே இருக்கும் போது மிஸ்ட்டு வெரி ரேர் தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு லெவல்லேருந்து ஒரு ஹைட் இருக்கணும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஆனால் குளிரும், 0 டிகிரியில் இருக்கும் நம்மளுக்கு. அதெல்லாம் ஒரு மிஸ்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஷீலா வந்து படத்தில் வந்து கண்ணு கலங்கி தண்ணி வரணும், வரவே வராது. தண்ணி அப்படியே ட்ரை ஐஸ் ஆகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே. அவ்வளோ விண்டு. ஆமாம், ட்ரை ஆகிடும். ஸ்கின்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், மதியம் 3:30 மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா தான் இருந்தது. நீ வேணா இந்த மலையை வேணா சம்மந்தம்லாம் என் பிள்ளைய நான் தான் சமக்க முடியும்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாகை வந்து எடுக்கும்போது மெட்டஃபராகவே அந்த மலையை அவன் கை தூக்கி காட்டும் போது அந்த கையும் மலையும் ஒரு லெவலில் இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஷார்ட் வைக்கணும். அப்போது ஒரு ஸ்லோப்பில் இருந்து நான் ஒரு ஸ்லோப்பில் இருக்கேன், எனக்கு மேலே 3 கிலோமீட்டர்ஸ் மேலே ஒரு பீக் ஹைட் இருக்குது. அது ஒரு பீக் கொடைக்கானலில். அந்த பீக்கில் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் ஷூட் பண்ணது வந்து கெவி டீமாக தான் இருக்கும். வெரி ஃபர்ஸ்ட் 800 இயர்ஸில் நாங்கள் போன அப்புறம் தான் அந்த ஊரில் வந்து ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வந்து ஷூட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் கீழே இருந்து மேலே எடுப்பாங்க. நாங்கள் போய் அந்த ஒரு மேலே ரெட்டக்கல்னு சொல்லி ஒரு பீக், அந்த ரெட்டக்கல்லில் போய் நின்று நாங்கள் ரெக்கி போகும்போது 1819 ரெக்கி போகும்போது போனோம். அப்போல்லாம் யாருமே வரலாங்க. நாங்கள் ரெக்கி போயிட்டு வந்த அப்புறம் தான் கொஞ்சம் அந்த ஷூட்டிங் அங்கே கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த ஊருக்கு ட்ரக்கிங் பண்ணி vlogs பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது அந்த மேலேருந்து ஒரு பெரிய பாறை இருக்கும். இப்படியே எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒரு 7 ஃபீட்டாவது இருக்கும் அந்த பாறை. நாங்கள் அந்த இடத்துல ஷூட் பண்ணுறோம். 3:30 டைம். டோட்டலாக அப்படியே வெதர் அப்படியே கிரே ஸ்கை ஆகி மழை, பயங்கர காற்று, செம காற்று. அந்த அப்படியே ஷார்ட் கட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக வரோம். செம ஹெவி விண்டு, மழை இல்லை, காற்று, செம்ம காற்று. அந்த காற்றுல வந்து ஷீலா வந்து டென்ட்டுக்கு போகிறேன்னு போயிட்டாங்க. அவங்க டென்ட்டு போனோன்னே டென்ட்டே அப்லிஃப்ட் ஆகிட்டு பறக்குது. பேராஷூட் மாதிரி அந்த டென்ட் பறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் க்ரூலேருந்து எல்லாரும் போய் பிடிச்சி அங்கே ஒரு 65 to 70 people இருப்போம். ஒரு சின்ன ஒரு 4-4.5 அடி ஒரு ஷெல்டர், அதில் வந்து குக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுச்சு, கட்டெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் அந்த ஊரில் போயிட்டு நம்ம படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட், ஷீலா தம்பி கேரக்டர் பண்ணியிருந்த ஆர்டிஸ்ட் வந்து போய் சிலிண்டரை வந்து, அப்புறம் ஃபருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த டோலி கட்டுற மாதிரி சிலிண்டரை கட்டி எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணாங்க அடுத்த நாள். அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் இமீடியட்டாக சரி அங்கேருந்து நம்ம கட் ஆஃப் பண்ணி வரவே முடியாது. என்டையர் ப்ரொடக்ஷன் வேல்யூ நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. சரி கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷன் எடுத்துடலாம்னு சொல்லி அந்த சன்ரைஸும் இல்லை, ஆனால் ஸ்கிரிப்டில் சன்ரைஸ் போய் அந்த சன்ரைஸ் எடுக்கிற வரைக்கும் யாருமே சாப்பிடல. அன்றைக்கி நைட் இன்பிட்வீனில் ஒரு ஆக்டர் வந்திருந்தாங்க, அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் வந்தாங்க. ஓ, ஜாக்லினுக்கு முன்னாடி வேற ஒரு, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்தாங்க. ஸோ வந்த அப்புறம் அவங்க வந்தாங்க அன்றைக்கி நைட்டு, டே அண்ட் நைட். அதுக்கு முன்னாடி ஒன்று கண்டினியூஸாக ஷூட் பண்ணோம். அதில் வந்து 24 hours வந்து யாருமே ஃபுட்டே எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சமாவது தான் இருந்து சப்பாத்தி சுடும்போது தண்ணியில் போயிடுச்சு. அங்கேருந்து அந்த ஊருக்கு போய் திருப்பி அங்கே கிடைக்கிற ப்ரொவிஷனில் கொஞ்சம் ஒருத்தர் வீட்டில் இருந்த மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ், அந்த மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் தான் எங்களால் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வரவே 2 hours ஆகிடும்.
நாங்கள் இருக்க லொக்கேஷன்லேருந்து சாப்பாடு வரணும்னா 2 பேர் போய் குதிரையில் எடுத்துகிட்டு தான் வரணும். ஸோ இவந்தோ நாங்கள் நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு, சீட் பண்ணி எடுத்துடலாம் வேறங்கண்ணா, பட் காம்ப்ரமைஸ் இல்லை. அந்த லாஸ்ட் ஷாட் ஒன்று வரும் படத்தில் வந்து ஜியோகிராஃபிக்கலி வந்து ஒரு காட்டுக்குள்ளவே நடக்கும், அதுக்குள்ளே இருக்க ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். கடைசியில் இதெல்லாம் எங்கே நடக்குதுன்றது கிளைமேக்ஸில் ஒரே ஷாட்டில் தான் ஒரு ஒரு என்டையர் இருக்கிறதுல ஒரு வைடஸ்ட் ஷாட்டாக தான் அந்த ஷாட்டுக்கு தான் அங்கே எடுத்தோம். ஸோ அப்படி வரும்போது அங்கே வந்து ஒரு ஓட்டு மிஷின் வரும், அங்கே அந்த குழந்தையோட இறப்பு அந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த ஊர் மக்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அவுட் ஆஃப் ஹேண்ட்ஸ். அந்த சினாரியோ ஷூட் பண்ணும்போது ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அதனாலே ஏன்னா கீழே அந்த ஊர் இருக்கும், அந்த ஊர்லேருந்து எவ்வளோ தூரம் வந்தாங்கன்னு இருக்கும், அது என்ன பீக் இருக்கும், அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது. இதுதான் இது ஒரு என்டையர் வேர்ல்டு டீட்டாச் ஃப்ரம் நம்ம கொடைக்கானல்லேருந்து இப்படி ஒரு உலகம் இருக்குது, அங்கே ஒரு மக்கள் இருக்காங்க. எப்படி அவதாரில் வந்து எல்லாமே ஒரு வேருக்குள்ளே போய் அடங்குதோ அந்த மாதிரி இந்த படத்தை நாங்கள் வந்து ஷூட் பண்ணப்போ தான் அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அது கனெக்ட் ஆச்சு. ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது அதில். ஆமாம், இல்லை ரெஃபரன்ஸ் கிடையாது, அந்த நாங்கள் எங்களுக்கு அது ஒரு கனெக்ட் ஆச்சு. ஸோ அது வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஒரு மரத்தோட வேரில் தான் எல்லா கதையும் இருக்கு அந்த கேரக்டர்ஸ் மாதிரி. இதில் வந்து இவ்வளோ பெரிய வேர்ல்டில் இப்படி ஒரு பீப்புள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு லைஃப்பில் இருக்காங்க. ஆனால் அது வந்து அதோட இன்னொரு போர்ஷன் இருக்குது, நைட்லன்றப்போ எப்படி இருக்குது, அதோட ரியலிஸ்டிக் ஃபேஸ் என்ன. நம்ம ஒரு நாள் டூரிஸ்ட் அப்போனா ஹாப்பியாக இருப்போம், 2 நாளுக்கு அப்புறம் டயர்டாக இருக்கும், 3rd டே வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிடும். 5வது 6வது நாள் வந்து சிக்னல் கிடைக்கல, சிக்னல் டவர்லாம் இருக்காது. ஆக்சுவலி மென்டலி சேலஞ்ச் ரொம்ப கஷ்டங்க. ஃபிசிக்கலாக கூட ஒரு வலி இருக்கும், படுக்கலாம் எழுந்துக்கலாம், ஆனால் மென்டலி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் படம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னும் போது அது ஒரு கஷ்டம் இருந்திருக்கும். ஸோ ரிலீஸ்க்கு என்னென்னலாம் பாடுபட்டீங்க? அகைன் நாங்கள் தான் இண்டிவிஜுவலாக பண்ணோம். அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார். ஸோ அவர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் சப்போர்ட் பண்ணுறனால அப்போ நாங்கள் ப்ரொமோஷன் ஆஸ்பெக்ட் நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அப்புறம் ரிலீஸ் பண்ணோம், ஒர்க் வெல், முடிஞ்ச அளவுக்கு ரீச் பண்ணோம். 25 days கிட்ட தேட்டிக்கல் ரன் இருந்தது. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் தான் ஆக்சுவலாக. சூப்பர். ஸோ கெவி படத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபி மேலே எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப பேஸாக இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்போ அந்த 10th to 12th ஃபேஸில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருந்தோம். அப்போ வந்து ஒருத்தர் விஸ்காம் படிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் அறிமுகம் பண்ணார். அப்போ விஸ்காம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. விஸ்காம் என்னன்னா படம் எடுக்கிறது தான் விஸ்காம்னா. எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அப்போ எடுத்துருவோம் அப்படி இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ நான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ஆஸ்பெக்டோ இல்லை படம் அப்படிலாம் இல்லை, ஸ்டோரிஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் எழுதுவோம்ல கதையாக அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது அது வந்து சினிமாவாக எப்படி மாறிச்சு. அப்போ வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தேன் நான் 11th 12th போகிறப்போ நாங்கள் டியூஷன் போகும்போது பேசுவோம், இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கலாம், அதில் நீ இந்த கேரக்டர் பண்ணி நீ இந்த கேரக்டர் அந்த மாதிரி பேசும்போது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அந்த கண்டென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் பிடிச்சிது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட பிரதர் ஒருத்தர் சினிமாவில் இருந்து அவர் என்ன சொன்னால் இதை நான் டைரக்ட் பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னார், நீ சும்மா சினிமாட்டோகிராஃப் அப்படின்னா எனக்கு என்னென்ன தெரியும். அப்போ வந்து இல்லை கேமராமேனாக பண்ணு. அப்போ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. என் அப்பா வந்து பேசிக்காக ஃபோட்டோகிராஃபர், அவர் வந்து இந்துவில் சீஃப் ஃபோட்டோ இப்போ இருக்காரு. எப்பவுமே எங்கள் வீட்டில் கேமரா இருக்கும். சின்ன வயசுலேருந்து என்னோட ஃபோட்டோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் கேமராவோட தான் ஃபோட்டோவே இருக்கும். ஸோ எனக்கு அப்போதுலேருந்து அது ஒரு ஆர்வம் இருக்குல்ல, ஒரு டிவைஸ் இருக்கும், அதை ஃபோட்டோ எடுப்போம், ஃபிலிம் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், அது எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்புறம் அது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்தால் நான் ஃபோட்டோகிராஃபியோட பேஸ் என்ன, சப்ஜெக்ட், அதாவது நம்ம ஃப்ரேம் வைக்கிறோம், நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க இந்த ஃப்ரேம்லாம் எப்படி வச்சு அந்த மாதிரி அந்த ஃப்ரேம்லாம் இல்லை, நம்ம அதுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு லைஃப் இருக்குல்ல, அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு சின்ன ஹிண்ட் சொல்லி கொடுத்தா. அது வந்து எதுவுமே டெக்னிக்கலாக இல்லை, அதுக்குள்ளே ஒரு லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப்பை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணுன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு நாட், அது வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதுதான் எனக்கு வந்து பேக் எண்டில் வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணி திருப்பி அதை நான் வந்து சினிமாட்டோகிராஃப் பண்ணி இப்படி தான் வருமா, அப்போ லைட்லாம் இருக்காது, அப்போ என்ன பண்ணலாம், சரி ஒரு குண்டு பல்ப் வச்சு ஏற்றுலாம். அப்போ அந்த குண்டு பல்ப் வச்சு ஏற்ற படங்கள்லாம் எனக்கு ஒருத்தர் காட்டுவார், இப்போ இந்த படத்தில் எப்படி வச்சாங்க, அந்த படத்தில் எப்படி ஏற்றாங்க. அப்போது கொஞ்சமாக இன்னும் டெக்னிக்கலாக படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் வந்து ஒரு நல்ல லவ் ஃபிலிம், பசங்களாம் நடிக்கிறாங்க, ஒரு ஜாலியாக இருக்குது, அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிலிம்குள்ளே இருக்க ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் மாறுது. அதுக்கப்புறம் தமிழ் படங்கள் பார்க்கும்போது 3ஆம் பிறை அந்த படம் நான் பார்த்தேன். பார்க்கும்போது அதில் இருக்க மியூசிக்கும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப அட்டாச்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதோட டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்கல் ஸ்பேஸஸை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அவர்கிட்ட வந்து யாரும் ஒர்க் பண்ணாங்க அப்படி. அப்போல்லாம் வந்து இன்டர்நெட்லாம் ரொம்ப ஓப்பன் ஆகிற டைம், போய் ப்ரௌசிங் சென்டரில் பார்த்தா தான் இன்டர்நெட், மொபைல்லாம் கிடையாது. அப்படி கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணும்போது ஹிந்தி ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து போகும்போது ஒரு ஈரானியன் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் அதில் வந்து வரும்போது ஏன் இந்த படம் மட்டும் யூனிக்காக இருக்குது, அப்போது அதோட
சினிமாட்டோகிராஃபர் யார், அதே டெக்னீஷியன், அவர் என்னென்னலாம் படம் பண்ணார், அப்படி தேடி தேடி அதுக்கப்புறம் அவர் எப்படி யூஸ் பண்ணார், அவரோட இன்டர்வியூ கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் இன்டர்நெட் வந்துச்சு. அப்போ அந்த இன்டர்வியூ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு இப்போ தான் அது யூஸ் ஆகுது. ஒரு இதை சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, அப்போ காலேஜ் படிக்கும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ட்ரை பண்ணி செல்ஃபாக டெவலப் ஆகி அப்புறம் அர்ஜுன் ராஜான்னு ஒரு அண்ணா, அவர்கிட்ட வந்து இன்டர்ன்ஷிப்பாக ஒர்க் பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. காலேஜோட ஃபைனல் டைமில் வந்து ஏதோ ஒரு பேப்பர் படிக்கணும்ல, கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு இன்டர்ன் மாதிரி. பிஏ ஜேர்னலிசம் படித்தேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அப்போது அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறாங்க என்ன அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எனக்கு வெளியிலேருந்து லைட்ஸ் வரும். அப்போ தான் சினிமா லைட்ஸ்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ அது அப்போ அந்த மாதிரி 1 by 1 பண்ணது தான். பட் ஆக்சுவலாக உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்காங்களா, இந்த டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுங்கிற ஆசை? அதாவது இந்த சினிமாவில் வந்து வெரி பிகினிங்லலாம் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றது எனக்கு வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, ஓகே, எனக்கு நேம் சொல்ல வேணாம், நான் அப்படியே இவங்க கூடலாம் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. பட் லேட்டர் ஆன் நம்ம திருப்பி வந்து அப்படி பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. சரி சும்மா கூட இருக்கலாம், ரிலாக்ஸாக கூட இருக்கலாம், அப்புறமா அது ஒர்த்தபுளாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம 100% எஃபர்ட் போட முடியும் அப்படின்றது நம்ம மைண்ட் கன்சீவ் ஆனால் மட்டும்தான் நம்ம ஒரு வேலையே பண்ணணும். அது வரைக்கும் நம்மளுக்கு இருக்க வேலை என்ன, அந்த வேலையை நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சுனே தான் இருக்கணும், இல்லை நம்மளோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ரீசெண்டாக ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னோட செல்ஃப் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி கெவியா சினிமாட்டோகிராஃபி முடிஞ்சுது, ஷூட்டிங் முடிஞ்சுது, எடிட்டிங் முடிஞ்சுது, ரிலீஸ் முடிஞ்சுது. பட் ப்ரொடியூசராக ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அந்த எப்படிலாம் நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம், கான்சியஸாக ரொம்ப ஹானஸ்ட்டாக என்ன நம்ம பண்ணணும், நம்மளோட கோல்ஸ் என்ன அப்படின்னு ஒன்று வரும்போது அதில் இன்டெலிஜ் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணுறேன். அண்ட் ஆக்சுவலாக நீங்கள் பேசும்போதே தெரியுது நிறைய சேலஞ்சஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சினிமா இண்டஸ்ட்ரியில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இஃப் நாட் சினிமோட்டோகிராஃபர் நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க இப்போ? ரைட்டராக இருந்திருப்பேன். அண்ட் நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க லைக் எங்கள் அப்பா வந்து ஃபோட்டோகிராஃபர், ஸோ அங்கேருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் படம் வந்து உங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி பீப்புள் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? பட் படம் அம்மா பார்த்துட்டு அவங்க ரொம்ப தூங்கவே இல்லை 2 நாள். ஆக்சுவலாக அந்த மாதிரி ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த படம் கெவி தான். ரொம்ப ஒரு 10-15 வருஷம். ஸோ அப்போ என்ன எனக்கு இன்னொரு தோணுச்சு, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை நம்ம ஜாலியாக சிரிக்க வச்சு ஒரு படம் எடுத்துருக்கலாமோ அப்படிலாம் தோணுச்சு. பட் அது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பண்ணணும், இல்லை ஜேர்னர் ஒர்க் ஆகணும், அதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. ஓகே. அண்ட் உங்களோட அடுத்த படங்கள் வந்துட்டு சிரிக்க வைக்கிற மாதிரி படங்களா, இல்லை இதே மாதிரி லைஃபுக்கு யூஸ் ஆகிற, சொசைட்டிக்கு யூஸ் ஆகிற படங்களா? பேசிக்காக வந்து நான் சினிமாட்டோகிராஃபர், இந்த டிசிஷன் என்கிட்ட இல்லை. பட் ஆனால் என்கிட்ட நரேட் பண்ணும்போது அதில் ஒரு ஜென்யூனிட்டி இருந்தால் அதோட எஃபர்ட் நம்ம போட்டதுக்கான ஒரு அதில் ஸ்பேஸ் அதில் இருந்ததுன்னா அது வந்து சிரிக்க வைக்கிறது, அழுவ வைக்கிறது, குதிக்க அது வந்து நம்மளை இது ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு அது உட்காரணும். இல்லை இது படமாக எடுத்தால் நல்லா இருக்கும்ல, நம்ம பார்க்கலாம்ல, ஃபஸ்ட்டு யாரோ பார்க்குறத விட சரி இது படமாக எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என் மைண்டில் வரணும். இது படமாக தான் எப்படி இருக்கும், சின்ன லைனாக இருந்தாலும் அந்த மாதிரி. ஓகே. அந்த மாதிரி. ஸோ அதான் அடுத்த படம் என்ன ஹிண்ட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் இப்படியெல்லாம் கேட்டு வரேன். அடுத்து காட்ஸ் ஹேண்ட். 2வது வந்து எல்லாமே கரெக்டாக பார்த்தினா அது ஒரு பயங்கரமான ஒரு அனிமல் பேஸ்ட் ஃபிலிமாக தான். ஓகே. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஷூட்டிங் எல்லாம்? டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்க. ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு, பேப்பர் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு, ஸ்கிரிப்ட் பேசிட்டு இருக்கோம், ஆக்டர்ஸ்க்குலாம் டிஸ்கஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி தான் போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க, இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்கள், உங்கள் முதல் படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. கெவி படம் மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் படமும் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.